குடும்பத்தில் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு வந்து புதுசாக வேலையோ பதவியோ சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்திங் குடும்ப விஷயத்தை விலகிடுறாங்க. வேலை போகிறது வந்து சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அண்ணாமலை ஜாதகம், அப்புறமா வந்து நம்ம விஜய் ஜாதகம், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், எல்லாமே ஒரே மாதிரி கட்டமைப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வரும்போது ஒரு வேலையை விட்டுருவாங்க. இப்போ எப்படி சினிமா விட்டுங்க வந்தார், அவர் உதயநிதியும் சினிமா விட்டுங்க வந்தார். இப்போ நம்ம இவர் அண்ணாமலையும் ஐபிஎஸ் விட்டுங்க வந்தார். பொருளாதாரத்தில் கையாளக்கூடிய பணத்தை கையாளக்கூடிய முறைகள் கண்டிப்பாக மாறும். மருத்துவத்துறையில் பெரிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும். கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அடித்து பிரிஞ்சுக்குவாங்க. தனித்தனியான தனி மனித தொழில் மூலதனம், சிறு குறு தொழில், அது மாதிரி தனி மனித தொழில், இதெல்லாமே எல்லாருமே முதலாளிகளாக மாறுவாங்க. 10,000 வைக்கும்போது சொன்னேன் 15,000 தொடுன்னு, இப்போ 16,700 போயிட்டு திருப்பி வந்துருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து திருப்பி குறைஞ்சுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கே கூடிருக்கு, சரிங்களா? இனிமேல் கூடும். எதுக்காக குறையுது கூடுதுன்னா, அது வந்து அமெரிக்க பொருளாதாரம் ஒன்று, மீனத்தில் வந்து சனி இருக்குது. குருவுடைய வீட்டில் சனி இருந்தால் தங்கம் ஏறும். செயினை விற்கிறத பற்றிலாம் இங்கே மேட்டர் கிடையாது. பெரிய பெரிய ஹோல்டு பண்ண எல்லா ஸ்டாக்கிஸ்ட் என்ன பண்ணான்னா ஒரே நாளில் காசாகும். எனக்கு வரக்கூடிய மனைவிக்கு என்னுடைய ஜாதகமே தான் இருக்கும், ஓகேங்களா? அப்போ என்னுடைய விதி தான் என்னோட மனைவிக்கு வரும். நாங்கள் ரெண்டு ஒரே சொத்தான் திங்கணும், ஒரே வாழ்க்கை தானே வாழணும். இந்த பெண்ணோ இந்த பொண்ணு நம்ம சொல்றதுங்க, அது சும்மா இந்த பிள்ளை பிறந்ததுனால தான் வீணா போச்சு, இந்த பிள்ளை பிறந்தது நல்லா வந்துச்சு, நம்மளா பேருக்கு சொல்லி அந்த மாதிரி அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் நிறைய ஜாதகங்கள்ல இவர் ஜாதகத்தில் தெரியாத விஷயங்கள் அவர் ஜாதகத்தில் தெரியும். நான் வந்து இவங்க வந்ததுனால சொல்லலை, சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியாது என் ஜாதகத்தில். ஆனால் அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வந்து எல்லாரோடும் அன்பாக காப்பா என்று அழைக்கப்படும் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. நேரில் எனக்கும் வணக்கம். கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா காசு வரும்னு சொல்லி அந்த மாதிரி இது நடந்தா பதவி வரும். குழந்தை பிறந்தா பதவின்னு உள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு வந்து புதுசாக வேலையோ பதவியோ கிடைக்கும். அப்போ யார் வீட்டில் குழந்தை பிறகுன்னு தேட வேண்டியதான். நீங்கள் உட்காந்துட்டு கேமரா எடுத்து யார் வீட்டில் குழந்தை, அதே மாதிரி யாராச்சும் இறந்துட்டாலும் பதவி கிடைக்கும். அப்போ இது மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது நடக்கும். அப்போ குடும்பம், நான் இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒரு டிவியில் சொல்லியிருந்தேன், ஒரு சில குடும்பங்களில் அது தவறுனா ஒருத்தருடைய மாமனார் இறந்துட்டார், எல்லாரும் போனாங்க, ஒரு அரசியல்வாதி மாமனார். அது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்பொழுது சில நன்மைகள் நடக்கும். அடுத்து பார்ப்போமே, இன்னும் 6 மாதம் இருக்கு இல்லையா, பார்ப்போம். இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு பதவி கிடைக்குது, கிடைச்சதுமே அவர்களோட இல்லற வாழ்க்கை சில சிக்கலுக்கு ஆளாது. சில பேருக்கு தொழில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்போ இது வந்து இந்த அரசியல் பதவி கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது, குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்திங் குடும்ப விஷயத்தை விலகிடுறாங்க. இந்த பதவி வரும்போது இல்லைங்க, இது ரெண்டும் ஏக காலத்தில் நடக்கலாம். நம்மளுக்கு கண்ணுக்கு அப்படி தெரியலாம். நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னால் நடக்கலாம், பின்னால் நடக்கலாம், நம்மளுக்கு கண்களுக்கு அப்படி தெரியலாம். அப்போ அது மாதிரி வேலை போகிறது அப்படிங்கிறதுக்கும் பதவிக்கும் லிங்க் இருக்குது. குடும்ப வாழ்க்கையும் அதுக்கும் லிங்க் இல்லை, அது எப்போ வேணாலும் நடக்கலாம். வேலை போகிறது வந்து சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அண்ணாமலை ஜாதகம், அப்புறமா வந்து நம்ம விஜய் ஜாதகம், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், எல்லாமே ஒரே மாதிரி கட்டமைப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வரும்போது ஒரு வேலையை விட்டுருவாங்க. இப்போ எப்படி சினிமா விட்டு இங்கே வந்தார், அவர் உதயநிதியும் சினிமா விட்டு இங்கே வந்தார். இப்போ நம்ம இவர் அண்ணாமலையும் ஐபிஎஸ் விட்டு இங்கே வந்தார். ஒன்றை விட்டுட்டு தான் ஒன்னொன்றுக்கு போக முடியும். இப்போ இங்கேருந்து விட்டுட்டோடனே இன்னொரு போஸ்டிங் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒன்று விட்டோடனே இன்னொரு போஸ்டிங் கிடைக்கும். அப்போ அவர் அண்ணாமலைக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்ல வேண்டியதான், ஏதோ ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்கலாம்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ ஒன்று விட்டோடனே ஒன்று கிடைக்கும். அப்போ அவர் சினிமா விடுறேன்னு சொன்னார், அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ இவர் எதை விட போகிறாருன்னு தெரியல, இவர் விட்டால் இன்னொரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றதான் சொல்ல முடியுமே தவிர, ஏதோ ஒரு இழப்புக்கு பிறகு தான் இவங்களுக்கு பதவி கிடைக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு சூரியனுடனோ அல்லது சனியுடனோ சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருப்பது தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னொரு இது, நம்ம மனிதர்களை வச்சு நம்ம சகுனங்களை பார்க்குறாங்க. இப்போ சில பேர் என்னன்னு சொன்னால், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால தான் உனக்கு வந்து இது கிடச்சிது அது கிடச்சிது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஜாதக அமைப்பு, பெண் ஜாதக அமைப்பு இருக்கா? அவங்க கணவர் வந்து வாழ்க்கை துணை வந்து அதிகாரத்துக்கு வருவாங்க, அரசியலில் ஜெயிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது அமைப்பு? இல்லை சார், இப்போ வந்து எனக்கு வரக்கூடிய மனைவிக்கு என்னுடைய ஜாதகமே தான் இருக்கும், ஓகேங்களா? அப்போ என்னுடைய விதி தான் என்னோட மனைவிக்கும் வரும். நாங்கள் 2 பேரும் ஒரே சொத்தான் திங்கணும், ஒரே வாழ்க்கை தானே வாழணும். இல்லை இந்த பெண்ணோ இந்த பொண்ணு நம்ம சொல்றதுங்க, அது சும்மா இந்த பிள்ளை பிறந்ததுனால தான் வீணா போச்சு, இந்த பிள்ளை பிறந்ததுனால நல்லா வந்துச்சு, நம்மளா பேருக்கு சொல்லி அந்த மாதிரி அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் நிறைய ஜாதகங்கள்ல இவர் ஜாதகத்தில் தெரியாத விஷயங்கள் அவர் ஜாதகத்தில் தெரியும். நான் வந்து இவங்க வந்ததுனால சொல்லலை,
சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியாது என் ஜாதகத்தில். ஆனால் அவங்க ஜாதத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு திருமணம் நடக்கும்போது தான் இவரோட ஜாதகமே முழுமை அடையுதுன்னு. முழுமை அடையுது இல்லைங்க, நான் சொல்கிறதுங்க முழுமை அடையுது இல்லை. இப்போ எல்லா நோயுமே தெரியாது. இப்போ எல்லா நோயுமே எனக்கு தெரியாது. பிளட் டெஸ்ட் எடுத்துருப்போம் தெரியாது, யூரினில் தெரிஞ்சிடும். அப்போ பிளட்டில் நோய் இல்லைன்னு சொல்கிறதா? இல்லைன்னா யூரின் ஒன்றுக்கு இருந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு நோய் வந்துச்சுன்னு சொல்கிறதா? இல்லைங்களா? இதில் இதில் அப்போ என்னென்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் என்னன்னா நம்மளுக்கு அறிவு கம்மி ஜோசியத்தில். அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து சில விஷயங்கள் தெரியுது, ஓப்பனாக சொல்லிடுவோம். சில விஷயங்கள் நம்மளுக்கே பேசுகிறப்ப ஜாதகம் பார்க்குறப்ப, சார் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவோம், டவுட்டில் சொல்லுவோம். ஆமாம் சார் கொஞ்சம் பிரச்சனை தான் சார், மனைவி ஜாதத்தை கொடுங்கன்னு கேட்போம். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக காட்டுதான்னு பார்க்குறது, அதுலேயும் காட்டாது. அப்போ பிள்ளை ஜாதத்தை கொடுங்கன்னு பிள்ளை ஜாதத்தை பார்க்குற அப்பா அவன் பிரிஞ்சிருக்கணும்னு இருக்கும். அப்போ இது மறைமுகமாக சொன்ன விஷயத்த ஒன்று வெளிப்படையாக சொல்லுது. அப்போ 3 சேர்ந்து தான் இயங்குது. சில விஷயங்கள் நம்மளுக்கு விதிகள் தெரியாது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கொரோனா வந்துச்சு, கொரோனா டெஸ்ட் பண்ணுறதுக்கு மிஷினே இல்லை. அப்புறம் இவங்களா ஓடி போய் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம சில விஷயங்களை இனிமேல் தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் தெரியுமே தவிர இந்த ஜாதகம் வந்ததுனால தான் இவங்க உயர்ந்தாங்கன்ற எதுவும் கிடையாது. 2026லேருந்து 2030 எந்தெந்த துறைகள் வந்து வேகமாக வளர்கிறதுக்கான இது வந்து யார் வந்தாலும், அரசியலே இல்லாமல் போனாலும், ஆட்சி அமைப்பே இல்லாமல் போனாலும், நம்ம எல்லாம் மன்னராட்சிக்குள்ளே வந்தாலும், சோசியலிசம் மறந்தாலும், முதலாளித்துவம் வளர்ந்தாலும், தொழிலாளர்கள் ஆட்சி நடந்தாலும், என்ன நடந்தாலும் சில குறிப்பிட்ட மாற்றங்கள் தான் நடக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். பொருளாதாரத்தில் கையாளக்கூடிய பணத்தை கையாளக்கூடிய முறைகள் கண்டிப்பாக மாறும். மருத்துவத்துறையில் பெரிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும். கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அடித்து பிரிஞ்சுக்குவாங்க. தனித்தனியான தனி மனித தொழில் மூலதன தொழில்கள், அது மாதிரி தனி மனித தொழில் இதெல்லாமே எல்லாருமே முதலாளிகளாக மாறுவாங்க. அப்படி தான் பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் திருப்பி வந்து கார்ல் மார்க்ஸனுடைய நிலக்கரி தத்துவத்துக்கு தான் போகணும். அப்போ ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணு வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க, பையன் குளிரில் கஷ்டப்படுறான். இது வந்து ஏங்கல்ஸினுடைய புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுறான். அப்போ அப்பா அம்மாட்ட கேட்குறான், அம்மா எனக்கு குளிருது, நிலக்கரி வையின்னு. நிலக்கரி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு வேலை இல்லை. அப்பாவுக்கு வேலைன்னா அப்பா என்ன கம்மலில் வேலை பார்க்குறாரு? நிலக்கரி கம்மலில் வேலை பார்க்குறாரு. ஏன் நிலக்கரி கம்மலில் வேலை இல்லை அப்படின்னா நிலக்கரி வந்து அதிக உற்பத்தி ஆயிடுச்சு, அப்போ கம்பெனி மூடிட்டான். நான் சொல்றது அப்போ நிலக்கரி அதிகமாக உற்பத்தி ஆனதுனாலேயே மக்களுக்கு நிலக்கரி இல்லாமல் போயிடும். அது மாதிரி இப்போ ஒரு சிஸ்டம் பெருசாக சேஞ்ச் ஆகலாம். அப்போ இதில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றங்களும் மக்களுடைய நுகர்பொருள் மாற்றங்களும் இந்த மாதிரி தொழில் அமைப்பு மாற்றங்களும் ஏற்படலாம். நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த சிம்மத்தில் கேது வரும்பொழுதும் அடுத்து உங்களுக்கு கடகத்துக்கு கேது வரும்பொழுதும் வரிசையாக அரசியல் மாற்றங்கள் அல்லது அரசியல் படுத்தப்படக்கூடிய மாற்றங்கள் மாறலாம். அப்போ நீங்கள் வந்து எப்படி ஜனநாயகம்னு ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் தகர்க்கப்பட்டு திருப்பி வேற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போகலாம். பொலிட்டிக்கல் பாலிசிலேயே ஒரு பொலிட்டிக்கல்ன்ற வார்த்தையே மாறலாம். பொலிட்டிக்கல் நம்ம பேசிட்டு இருந்த பொலிட்டிக்கல்ன்ற வார்த்தை இல்லாமல் அதுவே கெட்ட வார்த்தையாக மாறலாம். ஆனால் அது வேற ஒரு வார்த்தை வரலாம், நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம வந்து நீங்கள் மன்னராட்சி இருக்கும்போது ஜனநாயகம்ன்ற ஒரு வார்த்தையை அவனுக்கு கேட்காம இருந்திருக்கலாம், புதுசாக இருந்திருக்கலாம் மக்களுக்கு. இல்லை அதுவே தீவிரவாதமாக பார்த்து இருந்திருக்கலாம். தீவிரவாதம் இப்போ அது மாறுது. அப்போ நிறைய நாடுகள் மாறுது, அது மாற்றப்படலாம். அப்படின்றதும் நிறைய நாடுகள் தங்களுக்குள்ள வந்து பெரிய பெரிய அளவில் போர்களை தொடுக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்கனாமிக் வாராக இருக்கலாம், இல்லை இப்போ சைபர் வார் வந்துருச்சு. நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, சைபர் வார் போதும். நீங்கள் வந்து எதுவுமே வந்து டாங்கிங்லாம் தூக்கிட்டு வர தேவையில்லை, அணுகுண்டெல்லாம் போட தேவை. சைபர் வார் மொத்தத்துக்கு உங்கள் ஒரு 2 நாள் பேங்க் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா முடிஞ்சு உங்கள் ஜோலி இல்லையா? அது மாதிரி நிறைய பண்ணலான்ற மாதிரி இருக்கிறப்ப நிறைய வார்கள் நடக்கலாம். இதில் வந்து இந்த அமெரிக்கா என்ன ஆகும், அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு தன்மையை பாதுகாத்து வச்சுருக்கும். 5 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் ஆகாது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ நான் ஆல்ரெடி நிறைய சேனல்களில் 10,000 வைக்கும்போது சொன்னேன் 15,000 தொடுன்னு. இப்போ 16,700 போயிட்டு திருப்பி வந்திருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து திருப்பி குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கே கூடியிருக்கும், சரிங்களா? இனிமேல் கூடும். எதுக்காக குறையுது கூடுதுன்னா, அது வந்து அமெரிக்க பொருளாதாரம் ஒன்று, மீனத்தில் வந்து சனி இருக்குது. குருவுடைய வீட்டில் சனி இருந்தால் தங்கம் ஏறும். அடுத்து குருவும் உச்சத்தில் இருக்குது, அப்பையும் தங்கம் ஏறும். மறுபடியும் மேசத்துக்கு வந்து 2028-29 சனி வந்து திருப்பி வக்கரமாகும், அப்பையும் ஏறும். அப்போ இன்னொரு 5 வருஷத்துக்கு ஏறுமுகமாக தான் இருக்க போகுது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வந்து வாங்கக்கூடிய சந்தையை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 16,700 வந்துச்சு, வச்சிருக்கக்கூடிய ஹோல்டு பண்ண, நீங்கள் வந்து ஒரு ஆள் செயினை விற்கிறத பற்றிலாம் இங்கே மேட்டர் கிடையாது. பெரிய பெரிய ஹோல்டு பண்ண எல்லா ஸ்டாக்கிஸ்ட் என்ன பண்ணான்னா ஒரே நாளில் காசாக்குனான். ஏன்னா அப்படி காசாக்குனா அவன் திருப்பி அவன் நகைலாம் வாங்கி போட போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் நீங்கள் விற்கிறப்ப இத்தனை சேதாரம் உருக்கி விற்கிறதெல்லாம் கிடையாது. அவன் வந்து கோல்டாக வச்சுக்கிறான். படக்குன்னு மொத்தத்துக்கு சேஞ்ச் பண்ணால் மொத்த காசு எடுத்துட்டான். இது எல்லாத்தையும் இப்போ டிமாண்டை கிளியர் பண்ணோடனே டிமாண்டு குறைஞ்சோடனே என்ன ஆகுனா ரேட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி இன்றைக்கி வாங்கியிருப்பாங்க. அப்போ நேற்று விற்று இன்றைக்கி வாங்கினா அவனுக்கு 2,000 ரூபா ஒரு கிராமுக்கு லாபம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அவனுக்கு தெரியும். ஆனால் இதில் பாடன் ஆகிறது யார் அப்படின்னா மக்கள். மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் வாங்கி வச்சு செயினா நேற்று போய் விற்கவா போனேன் நான். யாருக்கு பெனிஃபிட்னா, போன வாரம் என்கிட்ட வந்து கேட்டவங்க எல்லாமே, ஜாதகம் பார்க்க வந்தவங்க எல்லாமே எதுக்கு வந்தாங்கன்னா, சார் நான் வந்து செயின் வச்சுருக்கிறேன், வளையல் வச்சுக்கிறேன், எனக்கு ஹோம் லோன் போயிட்டுருக்கு, இப்போ நான் விற்றேன்னா ஹோம் லோன் அடைச்சிடலாம்
அப்படின்ற ஐடியாவில் தான் இன்னும் விற்றுருங்கன்னு தான் சொன்னேன் நான். ஏன்னா அவங்க ஒரு 3000 4000க்கு வாங்கியிருப்பாங்க கிராம். நான் சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு முன்னால் வாங்கியிருந்தோம்னா 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு 5 மடங்கு 6 மடங்கு 10 மடங்கு லாபம். 16,700 வந்துச்சு இல்லைங்களா? விற்றாங்கன்னா அவங்களுக்கு செம்ம லாபம். விற்று கோல்டு முடிச்சுட்டு திருப்பி இறங்குறப்ப நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா என்னன்னா இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, நான் 10 பவுன் வச்சுருந்தேன், இப்போ 2 பவுன் வச்சுருக்கேன்ற மைண்டில் வேணால் வச்சுக்கோங்க. கடன் இல்லாமல் வாழலாம். அது மட்டும் தானே தவிர இப்போ ரேட்டு கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இல்லை. இப்போ ஒரு வேளை நான் இன்றைக்கி 15,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ வாங்கிடுவீங்கன்னா எத்தனை கிராம் வாங்குவீங்க? இன்றைக்கி நைட்டு போய் 2 கிராம் வாங்க. டெய்லி நைட்டு 2 கிராம் வாங்குறீங்களா? டெய்லி வாங்க முடியாது. ஒரு மாதம் இன்னைக்கு வாங்க முடியாது இல்லைங்களா? நான் சொல்கிறது இன்னைக்கு ஸ்டேட்டஸுக்கு உங்களால் வாங்க முடியாது, பார்த்துக்கலாம். ஆமாம். சரி 2000 வைக்கும்போது எத்தனை கிராம் வாங்கி வச்சிங்க? அப்பவும் பார்த்துதான். அப்போ மக்களுக்கு பிரச்சனை இல்லை. தங்கம் யார் வாங்கலான்னு என்கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, காசு இருக்கவங்க வாங்க. இன்றைக்கி என்கிட்ட காசு இருக்குன்னா விலையை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம ட்ரேடிங்காக பண்ண போகிறோம். டன் கணக்கு 2 டன் தங்கமாக வாங்கி வைக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, 2 கிராம் வாங்கி வைக்க போகிறோம். அதில் என்ன நீங்கள் அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க எனக்கு சும்மா சார் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்லுங்கள் சார். நான் என்னென்னு கேட்குறப்ப என்கிட்ட ஒரு செயின் ஒன்று இருக்குது, நைஸ் செயின், ஒரு மோதிரம் ஒன்று இருக்குது. இது 2ஐயும் அழிச்சிட்டு என் பிள்ளைக்கு ஒரு கம்மலும் ஒரு வளையலும் செய்யலான் இருக்கேன். அது செலவு அதிகமாக தான் ஆகும். ஏங்க செலவு முக்கியமாக பிள்ளைக்கு போகிறது முக்கியமா? அப்போ இதில் வந்து நீ செலவையும் பார்க்க தேவையில்லை, எதையுமே பார்க்க தேவையில்லை, செய்குலி பார்க்க தேவையில்லை, லாஸ் பார்க்க தேவையில்லை. ஒருவேளை இதுக்கு மேலே 2 கிராம் போட்டு தான் செய்யணும்னு சொன்னான்னா அதுக்கு நீ காசும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா கிஃப்ட் வாங்குறதுல நம்ம தங்கத்தினுடைய ரேட்டை பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது அன்பளிப்பு. அன்பளிப்புக்கு என்றைக்குமே விலை கிடையாது. என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு போடுறீங்கன்னா அன்றைக்கி தான். அடுத்து சேமிப்பதற்கு நான் சொல்கிறது முதலீடு கிடையாது, சேமிப்பதற்கு நீங்கள் பார்க்க தேவையில்லை. என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது, அது எங்கே சேமிக்கிறது அப்படின்னா கோல்டு வாங்கிக்கோங்க. எப்போயுமே ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம நகையாக வாங்கி ஆசைக்கு போடுறது. அப்போ ஆசைக்கு போடுவதற்கு நீங்கள் விலையை பார்க்க தேவையில்லை, எவ்வளோ இருந்தாலும் வாங்கலாம். உங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்குவீங்களா, அடுத்து சேர்த்து வாங்குங்க. அடுத்து சேமிப்பதற்கு எவ்வளோ இருந்தாலும் வாங்கலாம். அன்பளிப்பு செய்வது இந்த 3 தவிர இந்த 3க்கும் நீங்கள் எப்பயுமே விலை பார்க்க தேவையில்லை. எவ்வளோ இருக்கோ வாங்குங்க, இல்லாட்டினா காசு சேர்த்து வாங்குங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் ரேட்டு ஏறிடுச்சு ரேட்டு இறங்கிடுச்சு. ஒருத்தர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் 1 கோடி ரூபா தங்கம் போச்சுன்னா மக்கள்லாம் எப்படி சார் வாழ்வாங்கன்னு கேட்டார். அன்றைக்கி 60 லட்ச ரூபா. இந்த லலிதா ஜுவல்லரி ஓனர்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுத்தார். 60 லட்ச ரூபா அன்றைக்கி கிலோ. அப்போ கிலோ வந்து 1 கோடி ரூபா போடுறா. 1 கோடி ரூபா போச்சுன்னா எப்படி சார் வாழ்வாங்கன்னாரு. இப்போ முந்தானத்து 1.25 கோடி ரூபா போயிடுச்சு 1 கிலோ இல்லைங்களா? இன்றைக்கி ரேட்டுக்கு 1.49 கோடி 1.49 crore வந்துருச்சு கிலோ. ஓகேங்களா? எத்தனை கிலோ போனாலும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்க போகிறான். எனவே தங்கம் விலை அதிகமாகும், மீதி எல்லாமே குறைஞ்சிடும் சார். கொஞ்சம் குறையும். ஆனாலும் கூட இந்த அரிசி பருப்பு இதனோட இருக்கும், மக்கள் வாழக்கூடிய தகுதியோடு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை முன்னேறி எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழக்கூடிய சுச்சுவேஷனில் உலகமே மாறிடுச்சு. எது யதார்த்தம்னு புரிஞ்சிக்க இல்லை, யதார்த்தம் புரியுது இல்லைங்க. மக்களுக்கு புழக்கம் அதிகமாகிடுச்சு, காசை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த காசை கண்டுபிடிச்சி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நான் சொல்ல கொஞ்ச நாள் தானே. ஆமாம், இந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது காசை கண்டுபிடிச்சி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி பண்ட மாற்று முறையில் குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ காசை ஹேண்டில் பண்ண மக்கள் கற்றுக்கிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. இது அப்படியே நீடிக்கும். அப்போ இன்னொரு 5 வருஷத்தில் உலகம் நல்லா இருக்கும், நிறைய மாற்றங்களை சந்திக்கும். ஆனால் கெடுதல்கள் பெருசாக நடந்துடாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம அரங்கத்திற்கு வந்து அரசியல், சமூகம், மக்கள் எல்லாத்த பற்றியும் ரொம்ப தெளிவான விஷனோட ஜோதிடத்தில் அடிப்படையில் வச்சு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல தலைப்பில் நன்றி, வணக்கம்.